நான் எப்பயுமே இந்த வீட்டோட குப்பைகள் வந்து நான் என்னோட கம்போஸ்டிங்க்கு யூஸ் பண்ற மாதிரி தான். பிளாஸ்டிக்ஸை செக்ரிகேட் பண்ணி அது வந்து சின்ன லெவல் வீட்டு லெவல்ல சொல்றேன். அது வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயம் தான். அந்த கம்போஸ்ட்ல வந்து ஒரு நாள் பார்த்தது வந்து ஒரு தடியான புழுவு. அது என்ன புழுவுன்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் பார்க்கறதுக்கு அருவருப்பான ஒரு இது, ஆனா கொஞ்சம் நிறையவே இருந்தது. ஸோ இது என்ன புழுவுன்னு பார்க்க ஆரம்பிச்சதுல தான் என்னோட இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது பார்த்தது வந்து BSFL பிளாக் சோல்ஜர் ஃப்ளை லார்வே ஸ்டேஜ்ல இருந்த புழுவு. இது வந்து பரவலா பவுல்ட்ரி யூனிட்ஸ் நம்ம பார்க்கக்கூடியது தான். இது வந்து ஸ்டேஜ்ல தான் இருக்கும். நத்திங் நியூ, ஆல்ரெடி நேச்சர்ல இருக்கிற ஒரு உயிரினம் தான். ஒரு வகையான தான். புழுவோட ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லார்வேன்னு சொல்லலாம். ஒரு ஹியூமனுக்கு, அதுவும் இப்போ இருக்கிற சினாரியோல ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு, ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுவும் ஒரு லார்வே தான், சார்ந்தது தான். நம்மளோட நார்மல் வீட்டுக்கு வர மாதிரி எல்லாமே இது வந்து ஹியூமன் கூட இன்ட்ராக்ட் ஆகாது. இதனால எந்த ஒரு டிசீசஸும் பரவாது. பெஸ்ட் என்னன்னா, எந்த விதமான கழிவுகள், சாலிட் வேஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த சாலிட் வேஸ்ட் வந்து இது வந்து ஓவர் நைட் ப்ராசஸ் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. ஒரு 15 நாள்ல அதோட அந்த லார்வே ஸ்டேஜ்ல கண்டினியூஸா சாப்பிட்டுட்டே இருக்கும். அதோட சாப்பாடு வந்து வேஸ்ட். ஸோ நீங்கள் எனி ஃபுட் வேஸ்ட், வெஜிடபிள் வேஸ்ட், டஃப் வேஸ்ட் லைக் ஸ்லாட்டர் ஹவுஸ் வேஸ்ட், அந்த மாதிரி எனி டஃப் வேஸ்ட் கேன் பி ஹேண்டில்டு. நம்ம வந்து இப்போ அந்த ஒரு யூனிக்னஸ் வந்து வேற எந்த இன்செக்ட்லையுமே இல்லை.